ஜாக்டோ ஜியோ புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோவின் சார்பில் ஜனவரி 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து வருகிறோம். சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டு அரசு அழைத்து பேசுவதற்கு பதிலாக தன்னுடைய அடக்குமுறை கருவியை பயன்படுத்தி காவல்துறையை ஏவிவிட்டு தமிழகம் முழுவதும் 1115 பேர் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அதுல 10% பேர் பெண்கள். கடுமையான மனித உரிமை மீறல்களை இந்த அரசு தூண்டிவிட்டிருக்கிறது. நாங்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை. அதனை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை உண்டு. ஆனால் அதற்கு பதிலாக அடக்குமுறையை ஏவிவிட்டு இந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சிக்கிறது. அதனை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அந்த அடிப்படையில் நிதி இல்லை என்றும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் அதே அமைச்சர்கிட்ட நாங்க கேட்கிறோம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக புதிய பென்ஷன் திட்டத்தை 1/4/2003 முதல் அமுல்படுத்தியவர். ஆனால் அதே முதலமைச்சர் 10 நாட்கள் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் நடக்கிற பொழுது சட்டமன்றத்தில் 110வது விதியில அதே முதலமைச்சர் அறிவித்து இதை மாற்றுவதற்கு ஒரு குழு அமைச்சார். ஆனால் இன்னைக்கு அமைச்சர் அதே அரசு வழியே வந்த அமைச்சர் இன்னைக்கு அது சாத்தியம் இல்லைங்கிற முன்னுக்கு பின் முரடா இருக்கிறது. இந்தியாவில் 4 மாநிலங்கள் இதை அமுல்படுத்தல. மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளா. அதே போன்று இன்னைக்கு டெல்லியில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த முன்னுதாரணத்தை காட்டி ரத்து செய்வதற்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. கேரளாவில் கமிட்டி போட்டாச்சு, தெலுங்கானாவில் கமிட்டி போட்டாச்சு. இதுக்கு யார் காரணம்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் தான். ஏன்னா அரசுகளுக்கும் அரசுக்கும் துரோகம் நினைக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த அரசு அதை விட தாண்டி இன்னைக்கு துரோகம் நினைப்பதற்கான முயற்சியை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கு. இன்னைக்கு நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நிதியை யார் கொண்டு வரணும்? அரசு ஆசிரியமா அரசுக்கு நிதியை கொடுக்க முடியும்? அரசை நிதியை கொண்டு வர முடியாத அரசு 1 லட்சம் கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதை வரி வசூல பண்ணல. அதே போல மணல் கொள்ளை, சகாயம் கமிட்டி அறிக்கை கொடுத்தாரு. மணல் கொள்ளை, கனிம வள கொள்கை 1.5 லட்சம் கோடி. அது எங்க இருக்கிறது? நாங்க கேட்கிறோம், எங்களுடைய பணம் 21,181 கோடி புதிய பென்ஷன் திட்டம். அதை செலுத்துவதற்கு இந்த அரசு வேறு வழியில மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அரசு வேற வழியில மடமாற்றம் எங்க பணத்தை எடுத்து செலவழிச்சுட்டு இன்னைக்கு சொல்றாங்க அது சாத்தியக்கூறு இல்லைன்னு சொன்னா மத்திய அரசுக்கு செலுத்துவதற்கு தமிழ்நாடு தயாரா இல்லை. அதனால ரத்து செய்யணும்னு சொன்னோம். ஏன் முன்னாள் முதலமைச்சர் ரத்து செய்யணும் ஏன் கொண்டு வந்தாங்க? அந்த அரசு சிபிஎஸ், இந்த அரசுல சிபிஎஸ், இது மத்திய அரசு என்பிஎஸ். அதனால கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா எங்களுடைய இது தவறான அறிக்கை. ஜெயக்குமார் அவர்களுடைய அறிக்கை. நிதி இல்லைன்னு சொல்லுவதும் தவறான அறிக்கை. ஒவ்வொரு முறை போராடும் பொழுது தொடர்ந்து இது போல நிதி இல்லை என்று சொல்வது இந்த அரசாங்கம் சொல்லி பிறகு பேச்சுவார்த்தை மூலம் நிதியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்க இருக்க ஆதாரம் சொல்லி அப்புறம் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாங்க. நிதி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கமிட்டியே போடாம சட்டமன்ற உறுப்பினருக்கு ஊதியத்தை மாற்றினார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்நாள் ஊதியம், ஓய்வூதிய ரிட்டையர் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் புதிய ஓய்வு திட்டம் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் இந்த வேலை நிறுத்தம் தொடருது. இதுல மாணவர் நலன் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு தயாராக வச்சிட்டோம். போய் தேர்வு தான் நடத்த போறோம். நாங்க தான் பரீட்சை பேப்பர் திருத்த போறோம். அப்ப அரசு புரிந்து கொள்ளணும், மாணவர் நலனில் எங்களுக்கு அக்கறை உண்டு, கூடுதலாக வேலை செய்ய தயாரா இருக்கோம். அதே போல மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவங்க 12 மாநிலங்களில், மாவட்டங்களில் கஜா புயல் நடந்தது. கஜா புயல்ல இரவு பகலா வேலை பார்த்தோம். 100 கோடி ரூபாய் எங்களுடைய சம்பளத்தில் கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கிறோம். டைம் கொடுத்தலாம் நாங்க அங்கே வேலை செய்யல. வட்டார வளர்ச்சி அலுவலரும் தாசில்தாரும் சொந்த பணத்துல இருந்து கஜா புயலுக்கு சோறு போட்டுருக்கிறாங்க லட்சக்கணக்கில். இன்ன வரைக்கும் அவங்களுடைய அந்த பணம் போய் இன்னும் சேரல. அப்ப நாங்க அப்பெல்லாம் மக்கள் பணத்துல அரசு நிதி ஒதுக்கீடும் காத்திருக்கல. டெலிபோன் ஊழியர்கள் உட்பட, அந்த எலக்ட்ரிக்கல் ஊழியர் உட்பட இன்னைக்கு பணி செஞ்சிருக்கிறாங்க. நேரங்களவே கிடையாது. மக்கள் நாங்க இருக்கிறோம். அரசாணை 56 இளைஞர் நலன் எதுக்கு அவங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். 56 இனிமே வேலை அரசு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதான் உண்மை. அந்த ஜீவோ எடுத்து படிக்கிற மக்களும் மாணவர்களும் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவற்றை 3 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழக அரசு இருக்கு. நிரப்புவதை விட்டுட்டு அதை போய் இன்னைக்கு காலி இல்லாத பணியிடங்களாக, தேவையில்லாத பணியிடங்களாக அறிவிக்க போறாங்க.
அதுக்கு தான் அந்த அரசாணை 56 அதை ரத்து செய்யும் சொல்றோம். அது ஆசிரியருடைய கோரிக்கையா, மாணவர்களுடைய கோரிக்கைங்க எதிர்காலத்துல. அதை புரிந்து கொள்ளணும். இப்ப சொல்றாங்க பல ஆட்சியர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கியமான பொறுப்புல இருந்த பொழுது சாலை மறியல் நடந்ததா? கட்சி தலைவர்கள் சாலை மறியல் பண்ணிருக்கீங்க. தமிழகம் முழுவதும் நடந்தது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னால. அப்பெல்லாம் மாணவர்கள் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போக முடியல. அப்ப அந்த அந்த சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க கல்லூரிக்கு போனோம், அந்த நேரத்தில் வேலை செஞ்சோம், நடத்துறோம், பாடம் நடத்துறோம். அப்ப இது ஏதோ தூண்டி விடுறாங்க, மக்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க. நாங்க எந்த காலத்திலையும் மக்களுக்கு எதிராக இல்லை. இந்தியா முழுமைக்கு நடைபெற இயற்கை இடர்பாடுல இருந்து தமிழ்நாட்டில் நாங்கள் மக்களை காத்திருக்கிறோம். இன்னும் மக்கள் சேவை, நல்ல சேவைகளை நாங்கள் கொடுப்போம், நிச்சயமா செய்வோம். அரசு நிதி இல்லை என்று, சாத்தியமில்லை என்று சொல்வது தவறு, மக்கள் புரிந்து கொள்ளணும். இன்னொன்று, அரசு என்பதை சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவதுதான். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஒரு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கக்கூடிய செலவை லாபநட்ட கணக்கோட பார்க்கக்கூடாது. அப்படி லாபநட்ட கணக்கு பார்க்கிற அரசு அரசாக இருக்க முடியாது. அது வந்து சேவை மனப்பான்மையோட ஒரு அரசு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைப்பதற்கு முழுவதுமாக இல்லை என்று சொன்னாலும் அவ்வப்பொழுது தீர்த்து வைக்கணும்னு அரசைத்தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறதை ஒழிய எங்களை அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்தை கைது செய்யப்பட்டவர்கள் 1115 பேர். சிறையில கூட இன்னும் அவங்க சரியான கவனிப்பு இல்லையா? தகவல் வருது எங்களுக்கு. மாவட்டங்களில் அரசு பண்ணவங்கள காவல்துறை மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. கோவில்பட்டி, மதுரை போன்ற இடங்கள் மனித உரிமை மீறல். பெண்கள் மீது பெண் காவலர்களை கொண்டு வராமல் ஆண் காவலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க கோவில்பட்டியில. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனித உரிமை மீறல் இருக்கு, மனித உரிமை மீறலுக்கு போறோம். முதலமைச்சர் நினைக்கிறார் நடவடிக்கை எடுத்து விட்டதாலே நான் முன்னாள் முதலமைச்சருக்கு இணையானவர் என்று சொல்கிறார். தவறு. அந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாலும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் சொன்னதை கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த புதிய பென்ஷன் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி இது. அதற்கு துரோகம் செய்கிறார்கள் இவர்கள். புரிந்து கொண்டு எங்களை அழைத்து பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும். சாத்தியமான கோரிக்கைகளை தான் வச்சிருக்கிறோம். 9ல் 4 கோரிக்கை நிதி செலவே இல்லாத கோரிக்கை, மீது 5 தான். அதுலயும் இப்போதே நிதி இல்லை. முதலில் ₹1 கூட செலவில்லாத ஒரு கோரிக்கை இருந்தா பொதுமக்கள், மாணவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதால். இன்றைக்கு ₹1 கூட செலவில்லாத கோரிக்கை. 2033 தான் பென்ஷன் கொடுக்க போகிறார்கள். 15 வருடங்களுக்கு எந்த செலவும் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. பட்ஜெட் எடுத்து அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும், முதலமைச்சர் அவர்களும், நம்முடைய செங்கோட்டையன் அமைச்சர் அவர்களும் பார்க்கணும். பட்ஜெட்ல 25 ஆண்டுகாலமாக ஓய்வூதியத்திற்கு 20% தான் செலவிடப்பட்டிருக்கு. இன்னொன்னு, மாநில வரி வருவாயில் 40% தான் சம்பளம். அதுவும் IAS, IPS, MLA, MPக்களுக்கான சம்பளமும் உட்படுத்தியது. 20% தான் 25 ஆண்டுகாலமாக ஓய்வூதியத்திற்கு செலவிடப்பட்டிருக்கிறது. எந்த ஆண்டும் கூடல. இரண்டாவது, இது ஒரு மறு சுழற்சி. ஓய்வூதியமே இல்லை என்கிற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அவங்க ரத்து செய்யதான் என்னுடைய கோரிக்கை. ஓய்வூதியத்தை எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கிராஜுவிட்டி எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டம் வந்திருக்காரு. அதனாலதான் முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காங்க, தயவு செய்து இந்த போராட்டத்தை நீங்கள் முடிவு கொண்டு வரணும். அடக்கி விட்டோம், ஒடுக்கி விட்டோம், சிறையில் தள்ளுவோம். இரவு இப்ப இன்னைக்கு வந்து மதுரையில சில வீடுகளுக்கு போறாங்க, அரசு வீடுகளுக்கு போய் கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அப்பா வச்சுக்கிட்டே உன் பிள்ளையை வர சொல்லி என்று கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மனித உரிமை இல்லையா? எனவே ஏதோ அரசுக்கும் அரசியலுக்கும் போராட்டம் நடந்தால் தீர்வே ஏற்படாத போல எங்களுக்கு அடுத்து மக்களும் இருக்கிறார்கள், நீதிமன்றம் இருக்கிறது. நாளை எங்களுடைய வழக்கு வருகிறது. வழக்கில் நிச்சயமாக சாதகமான தீர்ப்பு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளைக்கு கூடி நாங்கள் அடுத்த கட்டத்தை உயர்நிலை கூட்டம் உயர் ஒருங்கிணைப்பாளர் கூடி அடுத்த கட்டத்தை முடிவு செய்வோம். அதற்கு முன்னதாக தமிழக அரசு இதை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிறைக்கு அனுப்பப்பட்ட அனைவரையும் அரசு ஆசிரியர்களை எந்த நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும். முடிவு கொண்டு வருவது அரசு தானே, அது நாங்கள் அல்ல என்பதை தெரிவித்துள்ளோம்.